இல்ல சார் இதயா சார் ஆளுமையை பற்றி பேசினார். அவர் அக்னி ஏன் பக்கம் வந்துட்டாரு. நேரா எங்க போய் வண்டின்னு பாட்டினார்னா ஸ்டாலின் அவரோட வினைக்கினார். எது ஆளுமை அப்படின்னு கேட்டார். சரி, சிஏஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களித்து விட்டு அதன் பிறகு சிஏஏ சட்டம் ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் சிஏஏ சட்டம் ரத்து செய்யப்பட்டவுடன் அதை வரவேற்றார் அல்லவா எடப்பாடி. அதன் பேர் ஆளுமை அல்ல. என்ஆர்சி ஆதரிச்சுட்டு அப்புறம் இல்ல இல்ல அப்படின்னு திரும்ப பெறும்போது அதுக்கு வேற ஒரு டோன் எடுத்தார்ல. நீங்க வேளாண் சட்ட திருத்த மசோதாவை என்ஆர்சி திமுக வேளாண் சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்து வாக்களித்த காரணத்தினால்தான் அது நிறைவேறியது. எந்த பாதிப்பு இல்லை, நல்ல சட்டம்னு சொல்லிட்டு அதன் பிறகு அந்த சட்டம் திரும்ப பெற்றவுடன் அதையும் ஆதரிச்சார்ல எடப்பாடி. அது ஆளுமை இல்லை. தமிழ் படிக்காட்டாலும் தமிழ் தெரியாவிட்டாலும் தமிழ்ல தேர்வு எழுதாட்டாலும் இங்க அரசு வேலைக்கு வரலாம்னு சொன்னாங்கல்ல கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில். இப்ப அம்மையார் இறந்த பிறகு அதன் பேர் ஆளுமை அல்ல. முத்தலாக் தடை சட்டத்தை மக்களவையில் ஆதரிச்சுட்டு மாநிலங்களவையில் ஆதரிக்கிறதா இல்லையான்னு தெரியாம மண்டகுளம் நின்னாங்கல்ல அதிமுக. அதன் பேர் ஆளுமை அல்ல. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுனே தெரியாம நின்றுட்டு இருக்காங்கல்ல, அதன் பேர் ஆளுமை அல்ல. மாறாக திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீதிமன்றமே சொன்னாலும் we will face the consequences ஒரு முதலமைச்சர் சொன்னார்லே, அது ஆளுமை. சிஏஏ என்ஆர்சி முத்தலாக் தடை சட்டம் தமிழ்ல இங்க படிச்சா தான் அரசு வேலை எழுத முடியும் கொண்டு வந்தது. வேளாண் சட்ட திருத்த மசோதா மிக உறுதியாக எதிர்த்தது. இதெல்லாம் ஸ்டாலினுடைய ஆளுமை. லாஸ்டா ஒரு வார்த்தை சார். ஆளுநர் நீங்க அண்ணா பேரை, காமராஜர் பேரை, பெருந்தலைவர் காமராஜர் பேரை, பாபா சாஹேப் அம்பேத்கர் பேரை நீக்கிவிட்டு ஒரு ஆளுநர் உரையை வாசித்த போது இந்த உரையை ஏற்க இயலாது என்று சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற ஆளுநர் உரையை ஏற்க முடியாது, நாங்க சொன்னது தான் செய்வோம்னு சொன்னார்ல ஸ்டாலின். அது ஆளுமை. ஆல்வேஸ் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டாலின். அது ஆளுமை. ரைட்டுங்களா? நீங்க என்ன பேசுறதே தெரியாம அமித்ஷா போய் நிக்கிறீங்களா கை கட்டி, அதுக்கு பேர் ஆளுமை.